சென்னையில அதுவும் பிரைம் லொகேஷன்ல பிளாட் வாங்கணும்ங்கற உங்க கனவுகள் நிறைவேறும் இடம் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஊர்ல இருந்து ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிட்டு வந்தனாலதான் அவர் இப்போ வரைக்கும் அந்த படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கஷ்டப்பட்டு ரொம்ப வேற வேற வேலைகள் பண்ணி யாராச்சும் நம்ம பரம்பரையில ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரா வரணும் அப்படிங்கறது அவரோட ஆசை. அது நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேன். எனக்கு கல்யாணம் சந்துரு அப்போ வந்து கொஞ்சம் நான் இப்போ வளர்ந்துதான் வந்துட்டு இருந்தேன். பத்திரிக்கை கொடுக்க வந்தேன். அப்பாட்ட பத்திரிக்கை வாங்கிட்டு போகணும்னு சொன்னேன். ஒரு கைலி போட்டுருவாங்க. கைலிக்குள்ள இருந்து ஒரு கட்டு வந்து இந்த வச்சு கல்யாண செலவுக்குன்னு வச்சு அதெல்லாம் என்னால மறக்க மாட்டேன் அப்படின்னு விவேக் சார் சொன்னாரு. சிக்கன் மட்டன் எல்லாம் கொண்டு வருவாங்க. கம்பெனி சாப்பாடுலாம் கேட்கவே தேவையில்லை, எல்லாமே இருக்கும். அவரு மீன் சாருக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி உங்களுக்கு சமைச்சு தருவாரு. ஏதாவது அப்பப்ப சாப்பிட்டுருக்கேன் சார். ஆமா, அப்ப வந்து பிரியாணி பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட என் 2 வயசு பொண்ணு வந்து எப்ப போனாலுமே அவளை அடிச்சுதான் சப்பு சப்புன்னு மண்டே. ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உறவின் மொழி எபிசோட்ல தமிழ் திரையுலகினுடைய ஜாம்பவான் கூட சொல்லலாம், காமெடி நடிகர் திரு செந்தில் அவர்களுடைய 2 மகன்கள் ஹேமச்சந்திர பிரபு மற்றும் மணிகண்ட பிரபு ஆகிய இருவரோட தான் நம்ம பேசுறோம். அவங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை பத்தி நீங்க ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க நீங்களே. என் பேரு டாக்டர் மணிகண்ட பிரபு. நான் இங்க சாலிகிராமம்ல 13 வருஷமா செந்தில் டென்டல் கேர்னு அப்பா பேர்லயே கிளினிக் நடத்திக்கிட்டு வரேன். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட பெரிய பையன். சார் என் பேர் ஹேமச்சந்திர பிரபு. நான் வந்து அப்பா மாதிரி சினிமா லைன்ல தான் இருக்கேன். பட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். நான் சிவா சார்ட் வந்து வீரம்ல இருந்து இப்ப கங்குவாவோட பிகினிங் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்ப என்னோட ப்ராஜெக்ட் வந்து தனியா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நடிகரை தாண்டியும் ஒரு காமெடி நடிகர் வந்து இவ்வளவு கொண்டாடப்பட்டது வந்து நம்ம திரையுலக சொல்லலாம். அது எப்படி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க அந்த சின்ன வயசுல அந்த காலகட்டங்களில்? ஒரு இடத்துக்கு போனோம்னா நீங்க அப்பா காமெடி பாப்பீங்களா, சிரிப்பீங்களா, எது உங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் இது பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு என்னன்னா அப்பா டெய்லி பாக்குறதுனால அந்த கேள்வி எதுவும் கேட்கவும் தோணாது. எதுவும் ஒரு சராசரியான வாழ்க்கை தான் எங்களுக்கு போயிட்டு இருக்கும். இன்னொரு பொதுவான ஒரு கேள்வி இருக்கும், உங்க அப்பா வீட்லயும் காமெடி அடிப்பாரா இல்ல வீட்டுல சீரியஸா இருப்பாரா? அவரோட கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்பாவோட கேரக்டர்னா ரொம்ப கூலா இருப்பாரா இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவா? சரி, அவர் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீ இஸ் பேலன்ஸ்டு. சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவும் சொல்ல முடியாது, ரொம்ப கூலான ஒரு அப்பாவும் சொல்ல முடியாது. பட் ஆனா என்னன்னா எதுவுமே டேக் இட் ஈஸிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா எதையுமே எடுத்துக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டது கிடையாது. அடியெல்லாம் விழுந்திருக்கு. இப்படி ஓப்பனா கேட்டேன். அதெல்லாம் சேட்டை பண்ணா அவளுக்குதான் செய்யும். மாறி மாறி போட்டு விட்டு அடி அதெல்லாம் நடக்கும். ஒரு சம்பவம் ஏதாச்சுன்னா பல சம்பவம் நடந்திருக்கு. எந்த சம்பவத்தை சொல்றது திடீர்னு கேட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் எங்க அப்பாட்ட இருந்து அடி வாங்கினது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைய உதறிட்டு தனியா ரோட கிராஸ் பண்ண போனேன். ஓடிட்டீங்க? ஓடிட்டேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் புடிச்சு என்ன வச்சாரு. 2 பேர்த்துல பாத்தீங்கன்னா சேட்டைங்கிறது நான் தான் அதிகம். அடி உங்களுக்கு தான் அதிகம். ஆமா, நீங்க ரொம்ப சைலண்டா இருப்பீங்களா சார்? சைலண்ட் இல்ல சார். ஆக்சுவலா என்ன சின்ன வயசுல எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எங்க அண்ணனை தூண்டி விட்டு நான் வந்து வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால எனக்கு அந்த அடி விழுகிற சம்பவம் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆமா, மாட்டி விட்டுருக்கீங்களா அவரை? அதெல்லாம் பல தடவை. அதெல்லாம் எப்படி சைலண்டா இருக்கீங்க மாட்டி விட்டு? அப்ப அண்ணனா இருந்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் வாங்கிதான் ஆகணும். வீட்டுல வந்து ஆண்களால் இருந்தது, அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க உங்களை எல்லாம்? 3 பேர்த்தையுமே கேக்குறேன். எங்க அம்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அப்பாவோட அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட். அப்பா ஷூட் போயிருவாரு. அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட். அம்மா வந்து 100% ஹோம் மேக்கர். எங்களை வந்து சீரியஸா ஏதாச்சும் ஒரு சேட்டைனா ஃபர்ஸ்ட் எங்களை அடிக்கிறது எங்க அம்மாவா தான் இருக்கும். இன்னொன்னு ரொம்ப எல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஏதாச்சும் சேட்டை பண்ண அடிப்பாங்க. நான் டெய்லி வாங்குவேன். டெய்லி நீங்க அம்மா பத்தி சொல்லுங்க. கடைக்குட்டி அப்படிங்கும் போது அம்மாவுடைய அந்த பாசம் அப்ப அப்படிலாம் கிடையாது. பாசம் பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்கும்.
அதெல்லாம் இது இல்லை. ம். பட் அம்மா வந்து அதான் எங்க அப்பா வந்து சின்ன வயசுல நாங்க பெருசா பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அப்போ வந்து இந்த 3 படம் 4 படம் ஷூட்டிங் டே அண்ட் நைட்லாம் போவோம். அதனால பெருசா எங்களான்னு பார்க்க முடியாது. ம். நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோன் அப் வந்து எங்க அம்மா கிட்ட மட்டும்தான். ம், ம். அப்பா எந்த அளவுக்கு அம்மாவை பார்த்துப்பார்? பிரியம் பாசம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு? அதான் அப்பா வந்து இன்ன வரைக்கும் எங்க அம்மாவை ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட பேசுனது கிடையாது. ம். திட்டினதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ரேரஸ்ட். அப்படிதான். இன்ன வரைக்கும் பெருசா நம்ம பார்த்தது கூட நான் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது கிடையாது. எங்க அம்மா எங்க அப்பாவை திட்டினது கூட கிடையாது. ம், ம். சோ ரொம்ப பாசமா பார்த்துக்கிறேன். அந்த டைம்ல வந்து அப்பா பிஸி ஸ்கெடியூல்ல இருக்கும் போதுமே அவங்களுக்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு டைம் ஒதுக்கி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் எங்கேயாவது ஒரு ஹாலிடே எங்கேயாவது கூட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு டைம்ல ஆமாமா ஃபேமிலியோட ஒரு ஆமா ஸ்கெட்யூல் கண்டிப்பா கம்பல்சரி வருஷத்துக்கு ஒரு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி பொள்ளாச்சி அந்த சைடு தான் ஷூட்டிங் அதிகமா இருக்கும். ம். சோ ஃபேமிலியோட எங்க ஷூட்டையும் தவிர்க்க முடியாது இல்லையா? ஆமா. சோ அந்த டைம் அங்கேயே எங்களை கூட்டிட்டு போயிடுவோம். பேலன்ஸ் பண்ணிப்பாரு. Balance Shoot ஒரு பண்ணி- பக்கம், ஆமா. ஃபேமிலி ஒரு பக்கம். ஆமா. சார், நாங்க இது வரைக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகிறதுக்கோ எது சார்ந்த விஷயங்களாலும் அப்பாவோட காமெடி, கவுண்டமணி சாரோட காமெடி தான் நம்ம பாக்குறோம். வீட்டுல வந்து அந்த காமெடி பாப்பீங்களாங்கிற கேள்விதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது. நாங்களும் உங்களை மாதிரி ஆமா எல்லாருமே அந்த ஒரு சாயந்தரம் வீட்டுக்கு போனோம்னா இப்பதான் காமெடிக்குன்னு தனி சேனல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆமா. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நைட்டு மட்டும் காமெடி போடுவாங்க. 9:30 10 மேல ஒரு comedy. மயில்சாமி சார் ஆமா. நிகழ்ச்சியில தொகுப்பார் இல்லையா? ம். அந்த நைட்லாம் போய் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் நைட்டு உட்காந்து அந்த காமெடி எல்லாம் பார்த்து மேக்சிமம் இவங்களோட காமெடிஸ் தான் வரும். ம், ம். சோ பார்த்து சிரிச்சு enjoy பண்ண ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அதை பார்த்துட்டு தூங்கினாதான் ஒரு நிறைவா இருக்கும் அந்த time. அப்பா சொல்லுவாரா போதும் மாத்து அப்படின்றத சொல்லுவாரா? அந்த இல்ல, மாதிரி இல்ல, அதெல்லாம் வரல. இருக்காது. அப்பாவும் பாப்பாரா? பார்த்துட்டு ஏதாவது இது அப்படி அவரும் பண்ணிருக்கலாம், ஏதாவது பாப்பாரு. அந்த மாதிரி அவரும் விஷயங்கள்லாம் பாப்பாரு. பேசுவாரா? இது அப்படி பண்ணிருக்கலாமேப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? அந்த மாதிரிலாம் அந்த சொல்ல மாதிரிலாம் மாட்டாரு. எதுவுமே அவரோட ஒர்க்ல எப்பயுமே அவர் 100% ஃபேமிலி அண்ட் ஒர்க் எப்பவுமே ஒரு செப்பரேட்டா தான் வச்சிருந்திருக்கு. சார், நீங்க திரைத்துறையில இருக்கீங்க, அப்பா கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆமா அப்பா எனக்கு அந்த காலகட்டங்கள்ல இந்த விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிருக்காருப்பா, இல்ல இந்த விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கப்பா அப்படின்னு யாராவது ஆமா சொல்லியிருக்காங்க? சார், மறைந்த நடிகர் விவேக் சார் வந்து இந்த விஸ்வாசம்ல வந்து ஷூட்டிங் பண்றப்ப அப்போ சார் நடிச்சிருந்தாரு. அப்போ சொன்னாரு, அதாவது அப்ப என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, எனக்கு கல்யாணம் சந்துரு அப்போ வந்து கொஞ்சம் நான் அப்போ வளர்ந்துதான் வந்துட்டு இருந்தேன், ஒன்றும் இது இல்லை. அப்போ உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் அப்பாட்ட, பத்திரிக்கை வாங்கிட்டு போகணும்னு சொன்னேன். அப்போ டிஎஸ் ஃபிஃப்டி வச்சிருந்தேன், வெளில எடுக்க போனேன். திடீர்னு அப்பா வந்து விவேக் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி நிறுத்தினாப்புல. அப்புறம் பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு, கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு கைலி போட்டுருவாங்க, கைலிக்குள்ள இருந்து ஒரு கட்டு வந்து இந்த வச்சு கல்யாண செலவுக்குன்னு வச்சு, அதெல்லாம் என்னால மறக்க மாட்டேன் அப்படின்னு விவேக் சார் சொன்னாரு. அது கேட்கிறப்ப நம்மளுக்கும் ஒரு இதா இருக்கும், ரொம்ப நெகிழ்ச்சியா ஆமா, அப்பாவோட நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த உதவி அப்படிங்கிறது. ஆமா, ஏன் சொன்னாருன்னு தெரியல, திடீர்னு கூப்பிட்டு சொன்னாரு. அதாவது அவர் என்ன சொல்ல விரும்பியிருக்காருன்னா, பாரு உங்க அப்பா இந்த அளவுக்கு வந்து இருந்தாரு, அந்த அளவுக்கு நீங்களும் இருக்கணும், கூட இருந்தவங்களுக்கும் நல்ல உதவி helping செய்து நினைச்சு நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இதான் சொல்லியிருப்பாரு. விஜயகாந்த் சாரோட அந்த நட்பை பத்தி அப்பா அதை குறிப்பிட்டிருக்காரா? இப்போ அவர் பண்ண ஹெல்ப் எல்லாரும் பலரும் குறிப்பிட்டு சொல்றாங்க. இல்ல அவரு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. சார், அப்பா வந்து சினிமா துறை அப்படிங்கறத தாண்டி தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைய பார்த்திருக்கோம். அதிமுகவுக்கு தொடர்ச்சியான பிரச்சாரங்கள், ஜெயலலிதா அவர்களை சந்திக்கிறது அப்படிலாம். நீங்க அவங்க ஜெயலலிதா மேடம் சந்திச்சிருக்கீங்களா? ஃபேமிலியோட போய் சந்திச்ச அனுபவங்கள் இருக்கா? நான் 2 வாட்டி சந்திச்சிருக்கேன். ஓகே. ஒண்ணு என்னோட ரிசப்ஷனுக்கு வந்தாங்க. ஓகே. இங்க அரும்பாக்கம்ல ஒரு கல்யாண மண்டபம்ல நடந்தது. அதுக்கு அப்பாவும் அம்மாவும் ஒரு இன்ஃபர்மேஷனா போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்திருக்காங்க. இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்றதுக்கு தான் போயிருந்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா கல்யாண பத்திரிக்கை பார்த்தாங்களாம், பார்த்துட்டு சரி செந்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா. வந்துடுறேன்னு சொன்னோன்னா இவருக்கு கையை ஓடல, திடீர்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தடமுடன்னு கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்து, பட் ஆனா அவர் எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்தாங்க, வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அது ஒரு இது. அதுக்கப்புறம் இவரோட கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போனேன். சோ போனப்போ அப்போ அவங்கள ஒரு வாட்டி நேர்ல பாக்குற ஒரு என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் ஃபேமிலியா போய் சந்திச்சீங்களா? ஒட்டுமொத்த ஃபேமிலியா சந்திச்சு? அதுக்கப்புறம் அந்த ரெண்டு இது மட்டும் அப்பா சொல்லியிருக்காரு, ஏன் வந்து
அதிமுகக்கான ஒரு ஆதரவாளரா இருந்திருக்காரு அப்படிங்கறது எல்லாமே அப்ப சொல்லியிருக்காரு நம்ம. இல்ல அதெல்லாம் அவர் சொன்னது இல்ல, நாங்களும் அதை கேட்க மாட்டோம். கேட்டது கிடையாது. சரி, நீங்க வந்து அஜித் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த விஷயங்களை பகிர்ந்துக்குங்க. அஜித் சாரோட நான் 4 படம் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம் 4 படம் பண்ணிருக்கேன். ஆமாங்க சார், சிவா சார் படம் தான் 4மே ஒர்க் பண்ணிருக்கேன். அஜித் சார் வந்து ரொம்ப ஹம்பிளான பர்சன் சார். இன்னொன்னு, அவர் வந்து ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியாட்டி அது வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி அவர் சொல்லுவாங்க சார். ப்ளஸ் என்னன்னா, ஒரு சக ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி நடத்தணும் எல்லாமே நம்ம கண் கூட பார்க்கணும்ல சார். இப்போ காலைல வந்தோடனே ஒரு ப்ரொடக்ஷன் பாயிண்ட்லேருந்து, ஒரு லைட்மேன்லேருந்து, ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டெக்னீஷியன், யாராக இருந்தாலும் ஒரு குட் மார்னிங் ஃபஸ்ட்டு தான் அவர் வந்து ஸ்பாட்டுக்குள்ளேயே போவார். அதெல்லாம் நான் பார்த்தது தான். இன்னொன்று, அஜித் சார் வந்து அவரோட டைமிங் எப்பவுமே ஒரு ஷார்ட்னா டேரெக்டாக கேரவன்லாம் போக மாட்டார் சார். ஒன்ஸ் இறங்கிட்டாருன்னா ஸ்பாட்லேயே தான் இருப்பாங்க. ப்ளஸ் அவருக்கு சாருக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி உங்களுக்கு சமைச்சு தருவார் ஏதாவது? இல்லை, நான் அப்பப்போ சாப்பிட்ருக்கேன் சார். ஆமாம், அப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக என்னன்னா, வீரம் வேதாளம் அப்பெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது சார் வந்து கேரவன் வரைக்கும் இல்லை, சார் வந்து கூப்பிட போவோம். அப்போ வந்து சார் வந்து அவங்க சமைச்சது சாப்பிட்றதுக்கான இது கிடைச்சிருக்கு. விவேகம் டைம்ல வந்து இதுல சேர்பியால வந்து கிட்டத்தட்ட 2 months ஷூட் போச்சு சார். அப்போ வந்து ஒரு 1 monthக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இது பண்ணோம், பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. அன்னைக்கு நைட்டே பக்கத்துல ஹோட்டல் பக்கத்துல ஒரு கிச்சன்ல வந்து பொங்கல் செஞ்சு எங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு அப்ராட்ல வந்து க்ரூ மெம்பர்ஸ் மினிமம் க்ரூ மெம்பர்ஸ் தான் எல்லாத்துக்குமே இது பண்ணாங்க. ஆமா சார், அதெல்லாம் மறக்க முடியாது சார். சார்ட்ட இருந்து நான் எப்ப ஷூட் போனாலும் ஒரு ஸ்கெடியூல் பிரேக் முடிஞ்சு ஒரு போனாலுமே அப்பா எப்படி இருக்காங்க, அப்பா ரெகுலரா விசாரிச்சிருவாங்க. கேட்பாரு. ஆமா, நல்லா இருக்காரு அப்பான்னு கேட்டுருவாங்க சார். அப்பாவோட நடிச்ச அனுபவங்கள் அந்த விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிருக்காருங்களா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் ஷேர் பண்ணல சார். பட் வீரம்ல வந்து நான் அப்ப சொல்லுவேன், அப்ப நான் வந்து இந்த நேசம் நினைக்கிறேன் சார், ஒரு படம் அந்த அது பண்ணும் போதெல்லாம் வந்து அப்பா இப்போ சீனியர் ஆர்டிஸ்டா இருக்கும்போது நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஓகே, அப்பா வந்து உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம், வாழ்க்கைனா நம்ம இப்படிதான்ப்பா இருக்கணும், நான் வந்து பல கஷ்டங்களை பட்டு உள்ள வந்து சக்சஸ் ஆயிருக்கேன், பட் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை சரியா அமைச்சுக்கணும்னா அவர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? நீங்க சொன்னதுலே இருக்கு, கஷ்டப்பட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், எதுவுமே ஈஸியா வராது. ஏன்னா அவர் வந்து சென்னை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் எப்படி நாடகத்துக்கு போய் அதுக்கப்புறம் சினிமாக்கு வந்தாருன்னா அந்த இதெல்லாம் சொல்லும் போது இப்போ நம்மளுக்கும் அந்த கஷ்டப்பட்டாதான் அந்த பலன் கிடைக்குன்னு ஒரு இது வந்துடும். ஸோ அதே மாதிரி டைமிங் அவர் கரெக்டா இது பண்ணுவாரு. இன்னமும் நாங்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட 9-10 மணிக்கு மேல எல்லாம் வெளியே இருந்தோம்னா அடுத்தடுத்து போன் வந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட இருந்து. வீட்டுக்கு எங்க பாருக்கீங்க, எங்க பாருக்கீங்க, எங்க பாருங்க, எத்தனை மணி ஆனாலும் சரி அரை மணி நேரத்துக்கு ஒரு போன் வந்துகிட்டே இருக்கும் அவர்கிட்ட இருந்து. ஸோ அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் நைட் ஷோ வந்து எல்லாம் விட மாட்டாரு. நைட் ஷோ போனா போன் அடிச்சிருவேன். எங்க போயிருக்கேன், நைட் ஷோ போயிருக்கேன். ஏன் பகல்ல போக வேண்டியதானே, பகல்ல வேலை இருந்துச்சு, அதான் பகல்ல வேலை இருந்துச்சுன்னா லீவ் போட்டு பகல்ல பாத்துருக்கேன் அப்படிதான் சொல்லுவாரு. நைட் ஷோ அலோடே கிடையாது. நைட் ஷோ வந்து அவர் விரும்ப மாட்டார். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய சிறு வயதுல அப்பா உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத கிஃப்ட் அப்படின்னா என்ன? எனக்கு வந்து அப்பா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதோ யூகேஜி படிக்கும் போதோ ஒரு சாண்டா கிளாஸ் பொம்மை ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ஓகே, சாண்டா கிளாஸ் பொம்மை என்னன்னா, நான் படித்த ஸ்கூல்ல வந்து இந்த சாண்டா கிளாஸ்லாம் வந்தாரு அப்படிலாம் சொன்னப்போ அப்பதான் அவர் சிங்கப்பூர் போயிருந்தாரு. சிங்கப்பூருக்கு போயிட்டு வரும்போது அந்த ஒரு சாண்டா கிளாஸ் பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்தாரு. இன்னும் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமா, எனக்கு அப்புறம் என் பொண்ணு விளையாண்டு அதுக்கப்புறம் இவரு பொண்ணு விளையாண்டு இன்னும் ஷோகேஸ்ல வச்சிருக்கோம் இருக்கு. உங்களுக்கு கொடுத்த அப்பா கொடுத்த கிஃப்ட் மறக்க முடியாது? அப்பா வருஷம் ஏதாவது ஒரு கிஃப்ட் பர்த்டே அப்ப கொடுத்துருவாங்க. அப்போ நான் ரொம்ப விரும்பினது வந்து சைக்கிள் தான் சார். கேங்குருன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சைக்கிள் இருந்துச்சு. ஆனா அதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சுன்னு வச்சுங்களேன். ஆனா ஒரு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆமா, அது எனக்கு ரொம்ப. படிப்பு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்பா? படிப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் நாங்கெல்லாம் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றப்ப கூட அவர் என்ன சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சு ஒரு டிகிரி ஒன்று வாங்கிக்கும்,
அதுக்கப்புறம் நீ வந்து உன் பேஷனை வந்து நீ பர்சூட் பண்ண. வேலைக்கான ஒரு சரியான ஒரு டிகிரி ஆமா வாங்கிக்கணும். ஒரு பேக்கப்க்கு ஒரு டிகிரி ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு எப்பயுமே ஒரு இது பண்ணுவாரு. முன்னாடி அந்த ஒரு விஷயத்த வச்சிருவாரு. ஓகே. மருத்துவர் ஆகணுங்கிறது பல் மருத்துவர் ஆகணும் உங்களுடைய ஆசை தானா இல்ல அப்பா அம்மாவுடைய விருப்பம்? என்னன்னு பாத்தீங்கன்னா அது அப்பாவோட ஆசை. அப்பாவோட ஆசை வந்து என்னன்னா அதுதான் எங்க பரம்பரையில வந்து ஃபர்ஸ்ட் மருத்துவர் அப்படின்னு சொல்ல பார்த்தா நான் தான். ஓகே. ஸோ எல்லாமே படிச்சிருக்காங்க. பட் என்னன்னா இந்த ஆர்ட்ஸ் லா வந்து ஒரு சில பேர் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் பிஇஏ பிபிஏ டீச்சர் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. எங்க அப்பாவோட சைட்ல சொல்ல. எங்க அம்மாவோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அப்பாவோட சைட்ல அது அந்த அளவுக்கு இல்ல. எனக்கு என் நாலேஜுக்கு அந்த அளவுக்கு இல்ல. சோ யாராச்சும் நம்ம பரம்பரையில ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரா வரணும் அப்படிங்கறது அவரோட ஆசை. அது நான் நிறைவேற்றிட்டேன். ஓகே. அந்த தருணம் சொல்லுங்க. அதாவது நீங்க பல் மருத்துவர் ஆகி கிராஜுவேஷனுக்கு வந்தார் அப்பா? யாருமே வரலங்க. அப்பயும் அப்பா வந்து ஏதோ ஷூட்ல இருந்தாரு. அப்பா இல்லைன்னா அம்மா பெரும்பாலும் வெளியே வர மாட்டாங்க. அதனால நான் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. வாங்கிட்டு வந்து அப்பாட்ட கொடுத்துருப்பீங்க. அந்த தருணத்தை பகிர்ந்துக்குங்க. வாங்கிட்டு வந்து அப்பாட்ட குடுக்கறதுலாம் இல்ல. இந்த மாதிரி வாங்கிட்டேன் அப்படின்னு சர்டிபிகேட் காட்டினேன். பார்த்தாரு. ஓகே இதானா, சரி வெரி குட், அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சார் அப்பா சொன்னாரு அடுத்தடுத்த கட்டமா ஒரு இயக்குனரா நீங்க உள்ள வரணும் அப்படிங்கும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்பா கொடுத்த அட்வைஸ்? அதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், டிசிப்ளின் தான் சார் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது நான் முறையா சார்ட்ட வந்து நீங்க இதை சூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு அப்பா? இல்ல, சூஸ் பண்றப்ப ரொம்ப ஒரு யோசனை இருந்துச்சு இந்த இதுக்கு ஏன் போகணும்னு. பட் நான் கொஞ்சம் ஸ்டெப்பனா இருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா சின்ன வயசுல எங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆசை என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டைரக்டர் ஆனதான் ஆசை இருந்துச்சு எங்க ரெண்டு பேருக்கும். பிரிஞ்சிருச்சு. அது எப்ப பிரிச்சு விட்டாங்க? அது ஒரு காலேஜ் படிக்கிற இல்ல, எனக்கு தெரிஞ்சு 10th முடிச்சானே என்ன பயாலஜி அனுப்பி விட்டாங்க, காமர்ஸ் அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நான் எதுனா சிவா சார்ட்ட வந்த வரைக்கும் இது பண்ணேன். இப்போ வந்து அவர் சொல்றது எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் படம் பண்ணுதான். நான் அதுக்கான முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் அடுத்த கட்டமா உங்களை படம் பண்றதுக்கு நீங்க தயார்படுத்திட்டீங்க. கண்டிப்பா சார். சார், அப்பா வந்து சின்ன வயசுல வேற ஒரு நபரா வரணும் அப்படின்ட்டு ஏதாவது ஆசைகள் இருந்திருக்கோ? ஷேர் பண்ணிருக்காரா? நடிகர் அப்படிங்கிறது இல்லாம வேற ஏதாவது விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரா? இல்ல, அவரு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அவர் ஷேர் பண்ணது கிடையாது. பட் பல வேலைகள் எல்லாம் பார்த்துருக்காரு. சென்னைக்கு வந்து நிறைய ஹோட்டல்ல சர்வரெல்லாம் வேலை செஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் சர்வைவலுக்கு நிறைய வேலைகள் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ எதர்ச்சியா போனதுதான் நாடக ட்ரூப்பு. ஸோ நாடக ட்ரூப் உள்ள போனோடனே அவருக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு, இதுதான் நம்மளோட பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல அவர் என்னென்னலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கப்புறம் சினிமால ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பழைய பாக்யராஜ் சார் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீனு 2 சீன்லாம் வருவாரு. அப்படிலாம் வந்து அதுக்கப்புறம் இந்த தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு படத்துல எல்லாம் ஃபுல் லென்த் படம் ஃபுல்லா வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா அதுக்கப்புறம் இவர் கவுண்டமணி அங்கிளோட சேர்ந்து அவர் படங்கள் பண்ண ஆரம்பிச்சு ஒன்னொன்னா அவர் இப்போ செட் பண்ணிட்டாரு. அவர் ஊர்ல இருந்து ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிட்டு வந்தனாலதான் அவர் இப்போ வரைக்கும் அந்த படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கஷ்டப்பட்டு ரொம்ப வேற வேற வேலைகள் பண்ணி அதுக்கப்புறம் சினிமா வருது, அதனாலதான் படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாரு. இப்ப யாராவது வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு வந்து சொன்னாங்கன்னா, பாத்தியா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு வந்து நல்லா படிச்சா அவர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் மிஸ் பண்ணிட்டேனே அத. ஆமா, மத்தவங்க அது என்ன தெரியுமா ஒரு ஹைலைட், நாங்க இவர் வந்து 6th 7th அந்த மாதிரி எல்லாம் இருப்போம். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் பையன் வந்து வாங்கியிருப்பான். ஏய் பாத்தீங்களா எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் பேரு, 3rd ஸ்டாண்டர்ட். நம்மளுக்கு என்ன வருமா அவ்வளவு, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குங்க. இருந்தாலும் அது சொல்லுவாரு. ஒரு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. நான் 7th பாஸ்ங்க, நீங்க SSLC ஃபெயிலுங்கற அந்த சீன் ஃபேமிலில நடந்திருக்கு. ஆமா, ஃபேமிலியோட போன ஒரு பயணம் மறக்க முடியாது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சந்துரு வந்து திருப்பதி கூட்டிட்டு போனார்ல,
ஆமா ஒரு விஜயகாந்த் சார் படத்துக்கு. ஆமா 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 ஆமா. அப்போ வந்து ஃபேமிலியவே கூட்டிட்டு போனாரு. ஃபேமிலியே கூட்டிட்டு போயிட்டு அப்ப அம்மாவுக்கு வந்து இந்த திருப்பதியில வந்து நேர்த்திக்கடன் கீழே இருந்து நடந்து மேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 2 பேர்த்தையும் கேட்டதுல வந்து இவரு வந்து வழக்கம் போல அந்த ஒரு நாமம் தெரியுது பாரு, அது வரைக்கும் தான் திருப்பதி அப்படின்னு சொன்னோன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி விட்டு இவரு வீட்டுல உட்காந்துரு அந்த இது ஹோட்டல்ல உட்காந்துட்டாரு. ஹோட்டல்ல அந்த கம்பெனி சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ நல்ல டிஃபரெண்ட் சிக்கன் மட்டன் எல்லாம் கொண்டு வருவாங்க. கம்பெனி சாப்பாடு எல்லாம் கேட்கவே தேவையில்லை, எல்லாமே இருக்கும். அவரு மீன் நண்டு எல்லாமே இருக்கும். நல்லா ஆந்திரால போய் காரகாரமா உட்காந்து இவங்க எல்லாம் சாப்பிடுவேன். ஏன்னா நைட்டோட நைட்டை ஏற விட்டாங்க. நானும் ஏறி போய் அந்த நாம வந்துச்சு பார்த்தா நாம தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏறுறதுக்கு ஃபர்ஸ்ட் மலையோட இது ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்க போய் நின்னுட்டு என்னடா இது திருப்பதி மாதிரியா இல்லையே, ரொம்ப ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட கேட்டா, சார் இது என்ன திருப்பதி அடிவாரத்துல இருந்து கேக்குறீங்க, கோயில் இன்னும் 6 மலை தாண்டி போகணும். ஆனா பாவிகளா, ஒரு நாமத்தை காட்டி எனக்கு நாமத்தை வச்சிட்டீங்களா. திருக்கடையூர் சொல்லியிருந்தீங்க, அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு ஃபேமிலிக்கு? எங்களுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் பண்ற டைம்ல இவரும் அவரோட ஸ்டடீஸ்ல பிஸியா இருந்தாரு, நானும் கொஞ்சம் ஸ்டடீஸ்ல பிஸியா இருந்தோம். ஸோ 60ஆம் கல்யாணம் வந்து எங்களால ஃபுல்ஃபில்லா உட்காந்து எங்களால பண்ண முடியல. அந்த ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருந்துச்சு. ஸோ 70ஆம் கல்யாணத்தையாச்சும் நல்லா கிராண்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அதுக்கு பிளானிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் 2 பேருமே போயிட்டு, அவங்க ஒய்ஃபும் சரி என் ஒய்ஃபும் சரி எல்லாருமே பிளான் போட்டு போய் ஒண்ணு அதெல்லாம் விசாரிச்சு வந்துட்டு, அதுக்கப்புறம் இவர் அரேஞ்ச்மெண்ட் ஃபேமிலி எல்லாம் இன்வைட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அவங்கள்ட்ட சொன்னோம் இந்த மாதிரி. அது வரைக்குமே அதுலயும் அவங்க வந்து அவங்க பேத்திங்க எல்லாமே கூட இருந்து எல்லாமே இது பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. சார் உங்களது வந்து லவ் மேரேஜ், அதை பத்தி சொல்லுங்க. ஜாதி திருமணம் அப்படிங்கிறதா? சோ அந்த விஷயம் ஆக்சுவலா எங்க பரம்பரையிலே ஃபர்ஸ்ட் டாக்டர் நான் தான். ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் எனக்கு இதுதான். ஸோ காலேஜ்ல லவ் பண்ணிக்கிட்டோம். ஸோ வீட்டுல வந்து சொன்னப்போ எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாரு அப்படிங்கிற ஒரு ஓடிச்சு. இவர்கிட்ட எல்லாம் இவரெல்லாம் கூட என்ன சொன்னாரு சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்ப இவரு ஆஸ்திரேலியால இருந்தார், ஆஸ்திரேலியால படிச்சிருந்தார். சோ எப்படி சொல்ல போறோம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பேன். பட் ஆனா போய் எங்க அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். அம்மா வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்றதுக்கு தான் ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். லாஸ்டா எல்லாம் முடிஞ்சு எல்லாத்துக்கு அப்புறம் போயிட்டு அப்பா தான் லாஸ்டா போய் சொன்னது. சொன்ன உடனே அவரோட ரியாக்ஷன், இவ்வளவுதான் உங்க ரியாக்ஷனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, படிச்சு முடி அவ்வளவுதான் அப்படின்ட்டு வேற எதுவுமே சொல்லல. அவரு என்னடா என்ன ரொம்ப சப்புன்னு போயிடுச்சு, நம்ம என்னென்னமோ எல்லாம் இருக்குன்னு நினைச்சேன். அவங்கதான் வந்து அப்பாட்ட பேசினாங்க. பேசின உடனே அவங்களுக்கும் அப்பாவை ரொம்ப பிடிச்சி போச்சு, ஃபேமிலி எல்லாம் பிடிச்சி போனோடனே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 3 ஆண்கள் மட்டும் இந்த ஃபேமிலில. ஆமா இப்ப வந்து லேடிஸ் எப்படி இருக்கு? அம்மா அதை எப்படி ஃபீல் பண்றாங்க? அம்மால இருந்து ஒரு வருத்தம் இருந்திருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு காலத்துல நீங்க வெறும் ஆம்பளைங்க மட்டும் இந்த வீட்டுல இருந்திருப்பீங்க பாரு, இப்போ ஃபுல்லா பொம்பளைங்க மட்டும் இருக்காங்க. இப்போ வந்து ஃபீமேல் டாமினேஷன் அதிகமா இருக்கும். ஆமா ஆமா, ஹாப்பியாவும் இருக்கும். ஆமா, பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கும் போது இன்னுமே அப்பா அதை எப்படி இது பண்றாரு? பசங்க 2 பேர்த்த வளர்த்துறது அவருக்கு பேத்திங்க ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட என் 2 வயசு பொண்ணு வந்து எப்ப போனாலுமே அவளை அடிச்சுதான் அவரு அழுகிற மாதிரி நடிப்பாரு. இப்ப என் பொண்ணு 2வது பொண்ணு மதுரையில இருக்கா, அவங்க பாட்டியோட. வீடியோ கால் பண்ணா கூட அடிச்சுட்டு அவர் அழுகிற மாதிரி அவ செஞ்சு காமிப்பா. பேத்திங்க மேல அவரு பயங்கர பிரியமா இருப்பாரு. என் பொண்ணுனாலும் சரி, என்னன்னா என் பொண்ணெல்லாம் வாடா போடான்னு சொல்லிதான் கூப்பிட சொல்லுவாரு. வாடா போடான்னு சொல்லி
கூப்பிடும் ரொம்ப வருஷம். அதுக்கப்புறம் நாங்க தான் இங்க பாரு பப்ளிக்ல வந்து அப்பெல்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி அவர் வந்து பெரிய ஆளு அப்படி இப்படிலாம் சொல்லி பாடா போடா அவளை இவளை எல்லாம் கூப்பிடுறது. அவருக்கு என்னன்னா அவருக்கு வந்து இது வந்து எங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தாட். எல்லா 3 பேத்திகளையும் எங்க அம்மான்னு சொல்லிதான் அவரு ஃபீல் பண்ணுவாரு. அதே மாதிரி அவங்க அடிக்க சொல்றது, அவங்களை திட்ட சொல்றதும், பிகாஸ் அவங்க சின்ன வயசுல வந்து இதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கல. சோ இப்ப வந்து பேத்திங்க கிட்ட இருந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து நாங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோம், பேத்திங்க மட்டும்தான். எங்க போனாலுமே, வெளிநாடு போனாலும் சரி, இல்ல வேற எங்க பக்கத்துல வேற எங்க பெங்களூர் போயிட்டு வந்தாலுமே அவங்களுக்கான ட்ரெஸ், பொம்மை எது வெறுங்கையா வந்தது இல்ல. அவங்க ஃபேமிலில இருந்து அடுத்த கட்டமா யாராவது நடிகருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நடிகரா திரைத்துறைக்கு நான் சமீபத்துல ஒரு படம் நடிச்சிருக்கீங்க. அது இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பாபி சிம்மாவோட சேர்ந்து நடிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு சார்? ஆர்வம் அது ஆக்சுவலா பார்த்தா பேஷன்ங்கிறது எனக்கு சினிமா தான். பட் ப்ரொஃபஷன் அப்பாவோட ஆசை இதுக்காக சேர்த்து விட்டு டாக்டரா ஆக்கிட்டாங்க. பட் உள்ளுக்குள்ள இன்னும் அந்த ஃபயர் இருந்துச்சு. அத கரெக்டா அவரு பாபி சிம்மா சார் பார்த்து கண்டுபிடிச்சு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது, நல்ல வாய்ப்பு, நல்ல அவரே ஃபர்ஸ்ட் சொன்னது நல்ல ரோல்ல த்ரோட்டா வர்ற மாதிரி இருக்குது, அதனால பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அடுத்த ஜெனரேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? உங்க பொண்ணுங்க அது இப்ப சொல்ல முடியாது, அது இப்ப சொல்லவே முடியாது. இதெல்லாம் வளர்ந்து மாறிட்டே அப்புறம். ஆமா, ஏன்னா ஒருத்தருக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து லாயர் ஆகணும், ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட ஆம்பிஷன் ஃபியூச்சர்ல எப்படி மாறும் அப்படிங்கிறது இப்பவே கிட்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது சின்ன வயசுல நீ என்ன ஆக போற, என்ன ஆம்பிஷன் கேட்டா நம்ம கூப்பிட்ட மகள ஒரு சயின்டிஸ்ட் ஆக போறோம், ஆஸ்ட்ரோனாட் ஆக போறோம்னு சொல்லுவோம். ஆனா நம்ம வேற இதுல இப்ப அவங்க தெளிவா இதுதான் படிக்க போறேன், இதுதான் என்னோட ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறாங்க சார். அந்த ஒரு கோர்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதுக்கு தெளிவா சொல்றேன் அந்த கோர்ஸ். ஆமா. அப்பா இதெல்லாம் பாப்பாரா சோசியல் மீடியால? அவருடைய காமெடிய கட் பண்ணி போடுறது, அவர் அக்கௌண்ட் இருக்கா? அந்த அக்கௌண்ட் இருக்கிற பிரச்சனையா இருக்கு. இல்ல அக்கௌண்ட் வாட்ஸ்அப், அவங்க பழைய Facebook அதெல்லாம் ஆக்டிவ்ல இல்ல. போலியான அக்கௌண்ட்கள் தான் நிறைய அக்கௌண்ட் தான் இருக்கு. அவருக்குன்னு தனியா அக்கௌண்ட் கிடையாது. ஓகே சார். சார் ரொம்ப நன்றி, உங்களுடைய நேரத்தை செலவிட்டு உங்களுடைய அப்பா பத்தியும் உங்களுடைய பயணங்கள் பத்தியும் ரொம்ப விரிவாக எங்களுடைய ஆனந்த விடுதலைகிட்ட பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சென்னையில அதுவும் OMR மாதிரியான பிரைம் லொகேஷன்ல உங்க பட்ஜெட்டுக்குள்ள 90% பேங்க் லோன் ஆஃபரோட பிளாட் வாங்கணுமா? அப்போ பிளாட் வாங்கணுங்கிற உங்க கனவுகள் நிறைவேறும் இடம் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட். முந்துங்கள்.